வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் 30ஆம் தேதி மற்றும் ஜூலை முதல் வாரத்தில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம், அதாவது நமக்கு வந்து 23ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் போயிருக்கு, முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் லெவல்ஸ் என்ன முக்கியமாக நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் நமக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கடந்த 6 மாதமாக நமக்கு வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு, கடந்த ஒரு வருஷமாக நமக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எது வரைக்கும் நமக்கு வந்து இனி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நமக்கு வந்து நம்மளோட சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்ப்போம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது வருகின்ற வாரத்துக்கு கடைசி நமக்கு எக்ஸ்பைரி டே பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு வந்து வியாழக்கிழமை, அதே மாதிரி நமக்கு வந்து சென்செக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அப்போ இந்த வியாழன் அண்ட் செவ்வாய் எக்ஸ்பைரி டேக்குள்ளே வந்து எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம முக்கியமான இண்டெக்ஸஸ் ஆன நமக்கு வந்து நிஃப்டி இருக்குது, அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிட் கேப் இருக்குது, நம்மளோட ஐடி இண்டெக்ஸ் இருக்குது, நிஃப்டியோட ஸ்மால் கேப் இருக்குது, நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50 இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு குயிக்கான ரிவ்யூ பண்ணோம்னா நமக்கு இன்னும் வந்து நம்மளோட ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வந்து சென்செக்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். இப்போ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் 23ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது திங்கக்கிழமை ஒரு கேப் டவுனில் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து 1, 2, 3 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் மார்க்கெட் போயிருக்கு. அண்ட் கடைசியாக சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே, அதாவது செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் வந்துட்டு திருப்பி ஒரு புல் பேக் தான் வந்துருச்சு. அப்போது நம்ம ஒரு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம்னா சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் இதை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கோல்டன் கிராஸ் இருக்குது சிம்பிள் மூவிங் ஆவரேஜில். ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் என்னென்னா 250 அண்ட் 200 எப்போ கிராஸ் ஆகுதோ மேலே அதுக்கு பேர் கோல்டன் கிராஸ்ன்னு பேர். அப்போது இந்த கோல்டன் கிராஸை நம்ம ஒரு வீக்லி அனாலிசிஸ் மாதிரி பார்த்தோம்னா இதோட கோல்டன் கிராஸில் வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா கூடிட்டே போகுது. எப்போ இந்த வித்தியாசம் கூடுதோ அப்போ நமக்கு என்ன தெரியும்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு தெரியும். இது வந்து நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். அதே மாதிரி நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சாலுமே நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளோட டிஃப்ரென்சஸ் வந்து கூடிட்டே தான் போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நமக்கு கரெக்டாக இந்த வெள்ளிக்கிழமை வரும்போது இந்த வித்தியாசம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த வித்தியாசத்தை நம்ம கரெக்டாக பார்க்கணுன்னா வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 460 பாயிண்ட் வித்தியாசத்தில் இருக்குது. ஆனால் அதே இது மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 240 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கிறனால 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் வந்து குறைஞ்சிட்டு வருது. ஸோ அது வந்து நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது மார்க்கெட் இந்த வித்தியாசம் வந்து நமக்கு பெருசாக தெரியலைனாலும் நமக்கு வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பெருசாகிட்டே தான் இருக்குது. ஆனால் நமக்கு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த வித்தியாசம் சின்னதாகுது அட் த எண்ட் ஆஃப் த டேல. அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கான வர்றதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வைக்கலாம். அப்போது திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த வித்தியாசம் மறுபடியும் குறைஞ்சிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ இது நம்ம சென்செக்ஸில். ரெண்டாவது, இந்த சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை, அதாவது சென்செக்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 85,852. ஸோ இந்த ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளவு கம்மியாக இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 2% தான் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஆல் டைம் ஹையை தொடர்றதுக்கு சென்செக்ஸ் ரொம்பவே முயற்சி பண்ணும். அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இந்த திங்கக்கிழமை சப்போஸ் ஒரு கேப் அப் வந்துச்சு அப்படின்னா இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெருசாக ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறனால ஒரு பாசிட்டிவான வைப் தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன சொல்லலாம்னா சென்செக்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. இதே இது நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ். அப்போது 2025ஓட ஹையஸ்ட் பாயிண்டில் தான் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ் இருக்குது. ஆனால் இதே இது நமக்கு 2024 நம்ம சேர்த்து கணக்கு வச்சோம்னா 2024 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து சென்செக்ஸ்க்கு 85,850 இருக்குது. அப்போது இந்த ரேஞ்சை தாண்டறதுக்கு இன்னும் 2% கேப் இருக்கிறனால கண்டிப்பாக சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு 6 மாதத்தை டேட்டா பார்த்தாலும் சென்செக்ஸ் வந்து ஆல் டைம் ஹை ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று.
ரெண்டாவது நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போதும் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அது வந்து இன்ட்ராடே. அப்போ இந்த இன்ட்ராடேயில் பார்க்கும்போது லைட்டாக சின்ன சரிவு இருக்கிறனால மேபி நம்ம வந்து திங்கக்கிழமை காலையில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் டெசிஷன் எடுக்க முடியும். பட் ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது சென்செக்ஸ் வந்து மேலே போக மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது, நம்ம சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸை விட புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ப்ரெட் தான் இருக்குது. அப்போது சென்செக்ஸ் வந்து 85,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா இந்த புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 83,000ல் எவ்வளவு குவான்டிட்டியில் இருக்குன்னா 3.71 லட்சம் குவான்டிட்டியில் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 8.95 லட்சத்தில் இருக்குது. அப்படிங்கிறனால கால் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது புட் ஆப்ஷனை விட. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இங்கிருந்து 85,000, அதாவது இந்த இடத்துல நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், இது வரைக்கும் ரீச் ஆனதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து சென்செக்ஸ்க்கு நமக்கு திங்கக்கிழமை இருக்குது. ஸோ இப்போ சென்செக்ஸோட ஒரு ஓவரால் பிக்சர் என்னென்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து நம்மளோட நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்னு ஒரு பாயிண்ட்லேயும் லாஸ்ட் வீக் நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யும் ஓவராலாக பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் முக்கியமான ரெசிஸ்டன்ஸான 25,200 கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த 25,200 பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி நமக்கு ஆரம்பிக்கும் போது திருப்பி டவுன்ஃபால் ஆகுமோ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அங்கே 25,200 கிராஸ் பண்ணி மார்க்கெட் இப்போ 25,600 போயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸான 25,200 கிராஸ் பண்ணனால நிஃப்டி 50 வந்து பாசிட்டிவாக தான் போகும். அந்த பாசிட்டிவான சான்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஆனால் இப்போ நிஃப்டி 50 நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டேல சின்னதாக நமக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. பட் திங்கக்கிழமை வந்து நமக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னு தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு நிஃப்டி 50யும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நிஃப்டி 50யோட இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டாக 2025ன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா இந்த 2025ல் அதுவும் ஜூன் மாதம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே போச்சு. நம்ம இதை அப்படியே கொஞ்சம் பண்ணோன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த 2025 தொடங்கும் போது மார்க்கெட் இந்த இடத்துல தான் இருந்துச்சு. அங்கேருந்து இப்போ இருக்கிற வந்து கண்டிப்பாக 2025ஓட ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட். ஆனால் ஆல் டைம் ஹையை விட ஹையஸ்டான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆல் டைம் ஹை வந்து நமக்கு வந்து செப்டம்பர், இது நம்ம வந்து டே கேண்டில் வச்சிடலாம், அப்போ நமக்கு கிளியராக தெரியும். ஓகே, ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2024 வருஷம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அது வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 26,200 வரைக்கும். அப்போது அங்கேருந்து போகிறதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. லெஸ் தென் லைக் நமக்கு பார்த்தோன்னா ஒரு 2% தான் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் பொசிஷன் ஆல்மோஸ்ட் நமக்கு 2% தான் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நிஃப்டி 50யும் ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால நிஃப்டி 50 கண்டிப்பாக இந்த 26,200க்கு டச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போ நிஃப்டி 50யோட ரெசிஸ்டன்ஸ் திங்கக்கிழமைக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,000. அப்போது ஒரேடியாக இந்த 26,200 தொற்றாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த 26,000 டச் பண்ணும், அதுக்கப்புறம் தான் 26,200 தொடும். ஸோ 26,000 தொடுறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நம்மளோட நிஃப்டி 50ல். அண்ட் நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புட் ஆப்ஷன்ஸை விட கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 26,000ல் கிளியராக இருக்குது. ஆனால் புட் ஆப்ஷன் என்ன பிரச்சனை அப்படின்னா மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிருக்கு. அப்படின்னா இங்கேருந்து அதாவது நமக்கு வந்து 25,500, அடுத்து 25,400, அடுத்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 25,000. அப்போது 25,000ம் 25,500ம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக டெவலப் ஆகிருக்கு. அப்போது 25,500 இங்கே இருக்குது நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா 25,000 இந்த இடத்துல இருக்குது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதை வந்து மார்க்கெட் கீழே வர்றதை தடுக்கும். அப்படிங்கிறனால ரெண்டு முக்கியமான ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, 25,500ம் 25,000ம். அப்படிங்கிறனால நம்மளோட நிஃப்டி 50 கீழே விழுறதை தடுக்கிறதுக்கு ரெண்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 26,000க்கு முன்னாடி எதுவும் இல்லை. அப்படிங்கிறனால 26,000 வரைக்கும் க்ரோத் வந்து தடங்கள் இல்லாமல் நடக்கும். ஆனால் டவுன்ஃபால் ஆகிறத வந்து ரெண்டு பக்கம் தடுக்குங்கிறனால ஒரு ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி 50 26,000 தொடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது இது வந்து திங்கக்கிழமையான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அடுத்த வாரத்தில். ஸோ அடுத்த வாரம் எக்ஸ்பைரி டே ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து பாசிட்டிவான க்ரோத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திங்கக்கிழமையே மார்க்கெட் மூவ் ஆகலை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. எக்ஸ்பைரி வரைக்கும், ஏன்னா இது வந்து ஆப்ஷனோட டேட்டா. இந்த நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறது வந்து ஆப்ஷனோட டேட்டாங்கிறனால நமக்கு வந்து இந்த ஆப்ஷனோட டேட்டா வச்சு தான் நமக்கு சொல்கிறோங்கிறனால ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த பேங்க் நிஃப்டி வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி இல்லாமல் இப்போ இருக்கிற பொசிஷன் தான் பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை. நம்ம வந்து இப்போ ஒரு 1 இயர் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹையே இப்போ இருக்கிற பொசிஷன் தான். அப்படின்னா இந்த வாரம் பேங்க் நிஃப்டி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆல் டைம் ஹையான 57,700 டச் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அப்போது நம்ம பேங்க் நிஃப்டிக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா முக்கியம் இல்லை, ரீசெண்டான டேட்டா தான் முக்கியம். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்குது. அதுவும் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷான ஆல் டைம் ஹையான 57,500 தொற்றுக்குன்னு சொல்லலாம். அப்போது இதிலிருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டிக்கு கொஞ்சம் கம்மினா இமீடியட்டாக போகாது. மேபி இந்த வாரம் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் வரலாம், வந்துட்டு திருப்பி மேலே போகலாம். ஏன்னா நமக்கு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, மார்க்கெட் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே போகாது. மேலே போகும், ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன், திருப்பி மேலே போகும், சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன், இப்படி தான். ஸோ இது வந்து ஒரு லிக்விடிட்டி கிராபிங் சொல்லலாம், இல்லைனா வந்து ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே பார்க்குறனால எப்போயுமே நமக்கு வந்து மார்க்கெட் அப்படி தான் மேலே போகும். ஸோ இது வந்து இப்போ மேலே போயிருக்கு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால், திருப்பி மேலே ஒரு புல் பேக், திருப்பி மேலே புல் பேக். அப்போது இந்த போனப்போ திருப்பி ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த புல் பேக் வந்து நம்ம மினிமம் இந்த 57,200 வரைக்குமாவது எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆல் டைம் ஹையை டச் பண்ணும். அப்போது இப்போ இருக்கிற சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 57,200, அதுக்கப்புறம் 57,000. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் ரேஞ்சையும் கீழே விழுறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும் பேங்க் நிஃப்டி. ஆனால் நமக்கு ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு 57,500. ஸோ பேங்க் நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு இனி வருகின்ற வாரம், அதாவது இந்த 30ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பார்க்கும்போதும் அதே தான். ஸோ 57,500 தான் நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து பயங்கரமாக டெவலப் ஆகலை. நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து வீக்லி எக்ஸ்பைரி இல்லை, அதனால மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறனால நமக்கு இது நம்பர் ஆஃப் கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் லிமிட்டடாக தான் இருக்குது. ஆனால் இந்த டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 57,500 தான் அதிகமாக இருக்குது. அப்படின்னா இந்த ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சை வந்து ஈஸியாக தாண்டிடும். ஏன்னா நம்பர் ஆஃப் கால் ஆப்ஷன்ஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் நமக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 57,000 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படின்னா இங்கிருந்து கீழே விழுறத இந்த 57,000 இங்கே இருக்கிறது, இந்த 57,000 வரைக்கும் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் மேலே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடையாதுங்கிறனால ஃபாஸ்ட்டாக க்ரோத் நடக்கும். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி ஓவராலாக பிக்சர் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த வாரம் மேபி 57,000 வரைக்கும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். அப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இந்த 57,000க்கு கீழே புட் ஆப்ஷன் எடுக்கிறத கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. ஏன்னா 57,000 வரைக்கும் வர்றது அவுட் ஆஃப் த மணி தான். 57,000 பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி தான். ஸோ அப்போ இதுக்கு கீழே எடுக்கிறது நம்ம யோசிச்சு எடுக்கணும். ஸோ 57,000 தான் எனக்கு தெரிஞ்சு புட் ஆப்ஷனோட லிமிட்டாக நமக்கு வைக்கலாம் இந்த வாரத்துக்காக, இந்த மாதம் எக்ஸ்பைரிக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர். சென்செக்ஸ் வந்து மேலே போகும், பேங்க் நிஃப்டியும் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து மேலே கண்டிப்பாக போகும். ஆனால் நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். காரணம் இது வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையில் இருக்கிறனால ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துட்டு மேலே போகிறதா இருக்கலாம். ஆனால் இப்போ இது நமக்கு வந்து போன வாரம் நமக்கு வந்து நம்மளோட மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல க்ரோத் இருந்துச்சு. ஆனால் மிட் கேப் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த மார்க்கெட் முடியும் போது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் இருந்துச்சு. ஆனால் மிட் கேப்பும் நமக்கு ஒரு ஓவராலாக பிக்சர் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான க்ரோத்தில் தான் நமக்கு நிஃப்டி மிட் கேப்பும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ். ஸோ ஐடி இண்டெக்ஸ் வந்து கன்ஃபார்மாக ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ ஐடி இண்டெக்ஸ் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ரொம்பவே கீழே இருக்குது. அப்படிங்கிறனால ஐடி இண்டெக்ஸ் போன வாரம் அண்ட் போன மாதம் வந்து ஜூன் மாதம் ஃபுல்லுமே ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத் இல்லை, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதே சமயம் நமக்கு மிட் கேப் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத் இருந்துச்சு நமக்கு போன வாரம் ஃபுல்லுமே. ஸோ அப்படிங்கிறனால மிட் கேப் இஸ் பாசிட்டிவ். நமக்கு வந்து அதே மாதிரி ஐடி இண்டெக்ஸஸ் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது, மார்க்கெட் பிரேக் அவுட் இல்லை. ஆனால் அதுக்கு நேர்மாறாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மால் கேப், ஸோ மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஆஃப் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ ஐடி இண்டெக்ஸ் மட்டும் க்ரோ ஆகலை. கடைசியாக நம்மளோட நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 50 இருக்கும், நிஃப்டி 50. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா
நிஃப்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 100 கம்பெனிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கம்பெனியை வந்து நிஃப்டியோட முக்கியமான 50 கம்பெனின்னு சொல்லி 50 வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து 50 கம்பெனி இருக்கும் பாருங்கள், அதை தான் நெக்ஸ்ட் 50ன்னு சொல்லுவாங்க. அப்போது நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத் இருக்குது. அப்போ நமக்கு பார்த்தோம்னா சென்செக்ஸ் நமக்கு பாசிட்டிவான க்ரோத்து, நிஃப்டி 50 பாசிட்டிவான க்ரோத் தான் போன வாரத்தை கன்சிடர் பண்ணும்போது. பேங்க் நிஃப்டியும் பாசிட்டிவான க்ரோத். ஆனால் பேங்க் நிஃப்டி வருகின்ற வாரம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டியோட மிட் கேப் அண்ட் நிஃப்டியோட ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் ஐடி இண்டெக்ஸ் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான். ஸோ இந்த வாரம் மட்டும் இல்லை, இந்த வாரத்தை கன்சிடர் பண்ணால் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டவுன்ஃபால், இல்லைனா எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கேயே தான் இருக்குது. இதே தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுசுமாகவே ஐடி இண்டெக்ஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இந்த வாரம் முழுசாக போயிட்டுருக்கு. அடுத்து நம்மளோட நிஃப்டியோட ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நம்மளோட ஐடி வந்து சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர் இதெல்லா இண்டெக்ஸஸும் வச்சு. ஸோ அடுத்த வாரம் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனாலும் நம்ம வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டில் எப்போயுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூமெண்ட்ஸை எதிர்பார்த்து தான் நம்ம இருக்கணும். ஸோ அடுத்த வாரத்துக்கான ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.